ஒரு சின்ன ரீகேப்போட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து 42வது வருஷம் ராமராஜுக்கு இல்லையா? அது பல படிவங்களை கடந்து வந்திருக்கு. இன்றைக்கி வந்து ₹2,00,000 ஒரு வேட்டி அப்படிங்கிற லெவலுக்கு வந்தாச்சு. பட் ஆரம்பத்தில் இது ஆரம்பிக்கும் போது என்ன நினச்சி ஆரம்பிச்சிங்க? அதாவது கோபி, நாம் வந்து சாதாரண ஒரு கிராமத்து விவசாயியுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க. பெரிய அளவுக்கு படிப்போ பெரிய அளவுக்கு உலகணுமே நமக்கு கிடையாது. மூளைக்கு வேலை கொடுத்து பண்ணுற அளவுக்குலாம் பெரிய அந்த அறிவிப்பு சார்ந்த விஷயமெல்லாம் நம்மகிட்ட எதுவுமே இல்லை. எங்கள் கிராமத்துலலாம் பார்த்தோம்னா அப்போல்லாம் வந்து எங்கள் தாத்தா காலத்துல வந்து பார்க்குற போது பணம் காசுலாம் இருக்காது. அப்போ கூலி வேலை செஞ்சு நெல் தான் கொடுப்பாங்க, தானியத்தான் கொடுப்பாங்க. அப்போ வந்து அந்த ஊரில் இருக்கிற அத்தனை இனத்துக்காருமே வந்து அங்கே அந்த தானியத்தை வாங்கிட்டு போய் சாப்பாடு பண்ணி சாப்பிடுவாங்க. ஒரு கல்யாணம் பண்ணோம்னா அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளியிலேருந்து புரோகிதம் பண்ண ஆச்சாரியார் வரைக்கும் அந்த கல்யாணத்தில் இடம்பெறுவாங்க. நான் ஒரு கடையில் வேலை செஞ்சிட்ருக்கிற போது காலையில் 8 மணிக்கு நாங்கள் 8:30க்கு அந்த கடை திறந்துடுவோம். திறந்த பின்னாடி ஒரு 10 மணிக்கு அந்த ஊரில் இருக்கிற சுற்று கிராமத்தில் இருக்கிற நெசவு பண்ணுறவங்களாம் வந்து அவங்க தயார் பண்ண வேட்டி சட்டை கொண்டு அந்த கடையில் போடுவாங்க. உலகத்தில் இருக்கிற அத்தனை விஐபின்னு அத்தனை பிரபலியமான அரசியல்வாதியும் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கட்டுறதுக்கு காரணமாக இருக்கும் அந்த நெசவாளர்கள். ஆனால் அவங்க வெறும் மேலோட ஒரு வேளை கூட சாப்பிடாம வயிறு ஒட்டி கண்ணமெல்லாம் ஒட்டி அந்த கோத்தாலை போட்டு துப்பிட்டு உட்காந்துருப்பாங்க. எங்கள் கம்பெனியில் ஒரு டம்ளர் தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க.